தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் சார்பாக நோட்டீஸ் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிமுகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மதியழகன், முழு விவரங்கள். இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ்க்கு ஒதுக்க கூடாது என்றும், அதே போல அதிமுக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குவதற்காக எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்றை அளித்திருந்தார். அந்த மனு மீது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. பிப்ரவரி 12, அதாவது ஏற்கனவே பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த மனுவினை சூரியமூர்த்தி அளித்திருக்கிறார். அந்த மனுவிற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க வேண்டும் என்று தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் இபிஎஸ்க்கு உத்தரவிட்டு இருக்கிறது. சூரியமூர்த்தி குறிப்பாக இந்த மனுவில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் என்பது, இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான சிவில் வழக்குகள் இன்னமும் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கின்றன. இந்த இரட்டை இலை யாருக்கு சொந்தம் என்பது இன்னும் முடிவாகாத நிலையில் இபிஎஸ்சிற்கு அவர் பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் அவருக்கு இந்த சின்னத்தை ஒதுக்குவதும், அதே போல வேட்பாளர்களுக்கு சின்னத்தை ஒதுக்கி அவர் கையெழுத்திடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தான் சூரியமூர்த்தி சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மனுவானது அளிக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவின் அடிப்படையில் தற்பொழுது இபிஎஸ் பதிலளிப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையமானது உத்தரவிட்டு இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள், அதாவது இந்த சின்னம் ஒதுக்குவது தேர்தல் அறிவிப்பு தொடர்பாக வருவதற்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த தேர்தல் எடப்பாடிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்து சூரியமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது வரும் 25ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.